இங்க ஒரு அம்மா தான் பொண்ணாவ எப்படியாச்சும் போலீஸ் ஆகணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வருவாங்க. சோ அவங்க வாத்து முட்டையில இருந்து வர காசை வச்சுதான் குடும்ப செலவுலாம் பார்த்துட்டு வருவாங்க. சோ இந்த பொண்ணோட அப்பாவுமே இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போதே பாம்பு கடிச்சு இறந்த போன விஷயத்த அவங்க அம்மா சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. சோ இந்த பொண்ணுமே அவங்க அம்மா படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம போலீஸ் ஆகணும்னு சொல்லி பயங்கரமா படிச்சுட்டு இருப்பா. எக்ஸாமே வந்துருது. இவன் நல்லா படிச்சு எக்ஸாமே நல்லா எழுதி முடிச்சிடறா. எழுதி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு எக்ஸாமுக்கு பணத்தை கொடுத்து பாஸ் ஆகிறதுக்கு போன் பேசிட்டு இருப்பா. சோ அதுமே இவ காதுல கேட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரமே வந்து இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. சோ போலீஸ் ஸ்டேஷன் போய் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த போலீஸ் காசு கொடுத்துருப்பா. அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிட்டு இவளை போட்டு பயங்கரமா அடிக்கிறது இல்லாம இவளை பிடிச்சி ஜெயிலையும் போட்டுறாங்க. அந்த பொண்ணை ஜெயில பாக்குறதுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்க. ஆனா அவங்கள பார்க்க விடாம அலைவிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா மயக்கம் வந்து அங்கேயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவுக்கு அடக்கமே பண்றாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா இறந்ததை ஏத்துக்க முடியாம பயங்கரமா அல்றா. அதுக்கப்புறம் அவன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆகணுங்கிறதுக்காக கடுமையா படிக்கிறதும் இல்லாம ட்ரைனிங்குமே எடுத்துட்டு வரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்லயுமே பாஸ் ஆகி அவங்க அம்மா சொன்ன மாதிரியே போலீஸுமே ஆயிடுறா.